பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுபாவ கிளைகளை அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அவர்களுக்கே கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் யார் என்று அவங்க அறியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களையே ஆண்டவர் தப்ப விடலை. அந்த கிளைகள் முறிக்கப்பட்டது. பாருங்க, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்ம காட்டு ஒளிவ மரமாகிய கிளை போய் நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வச்சிருக்காரு. அப்படி நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவங்க ஒரிஜினலாகவே இஸ்ரவேலர்கள். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளைகளை வெட்டப்பட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நம்மளுடைய கிளையை ஒட்ட வச்சிருக்காரு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆண்டவர் தெரிந்திருக்க அவரோட பிள்ளையாக நம்மளை முன்குறிச்சிருக்காரு. அந்த இதை நாம் உணர்ந்து தாழ்மையாக இருக்கணும். நாம் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நாம் தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும். எந்த நிலையிலிருந்து நாம் வந்தோம் என்பதை நாம் உணர்ந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நம்ம ஒரு அசட்டையாக, நம்ம ஒரு அற்பமாக நினைத்தோம் என்றால், அவங்கள தப்ப விடாதிருக்க தேவன் சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆண்டு சொல்கிறார். உனக்கும் அந்த தண்டனை கிடைக்கும். அப்போ நீங்களும் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ நினைக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் என்று சொல்கிறார். தேவனுடைய தயவும் இருக்குது, கண்டிப்பும் இருக்குது. விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியல, அதனால தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. வரக்கூடிய மேசியா அவர் தாங்கிறது தெரியல அவங்களுக்கு. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை ஆண்டவர் காண்பித்தார். உன்னிடத்திலே, அதாவது உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறார், நம்மிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தயவில் நாம் என்றென்றும் நிலைத்திருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும். நாம் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிலைத்திராவிட்டால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் இந்த நேரத்தில் நம்மளுடைய நிலைமையுமாகும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம அந்த தயை கிடைக்கணும். ஆண்டவர்கிட்டேருந்து தயை கிடைக்கணும். ஆண்டவர்கிட்டேருந்து இரக்கம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்டேருந்து எச்சரிப்பின் துணி வராதபடி நாம் நம்மளை தாழ்த்தணும். மற்றவர்களை யாரும் அற்பமாக கேவலமாக நினைக்கக்கூடாது. நாம் எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்கிறதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக நம்மளே தாழ்த்தி ஆண்டுடைய தயவுள்ள அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவர் நோக்கி எப்போதும் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையிலிருந்து வந்தோம் என்பதை உணர்ந்து நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் இந்த சிந்தையோடு இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, கொடானும் கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசியிருக்கிற ஆண்டவரே, யாரையும் நாங்கள் அற்பமாகவோ கேவலமாக பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா, நீர் தயவுள்ளவர், நீ கண்டிப்பும் உள்ளவர் என்று உணர்ந்து உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மோடு எப்போதும் நாங்கள் நிலைத்திருக்கும் பாத்திரமாக உடைய வசனத்தில் எப்போதும் நிலைத்திருக்க அடிமை எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்குள்ளே நிலைத்திருக்கிற பலனை சத்துவத்தை தந்து நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க நீர் பலம் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.